மக ஐஸ்வர்யாவ வெள்ளிக்கிழமை பூஜைக்கு கூப்பிட்ட நேரமே சரியில்லையோ? இல்ல, ராகுகாலம் கூட 7:30 மணிக்கு மேல தானே. அதான் சொன்னேன். அதுக்கு எங்க அப்படி முறைக்கிறீங்க? எல்லாரும் வர நேரம் சபையில ஆதித்யா இல்ல, அதான் கேட்டேன். ஏய், வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல நேரம் பார்த்து குளிர் காயறியா? வாழை மரத்துல ஊசி ஏத்தலாம், ஆனா அகிலாண்டேஸ்வரி வைரம் பாஞ்ச மரம், தெரியும்ல? ஜாக்கிரதை. ஏண்டி, தவுள் மாதிரி எப்படி அடிச்சாலும் சவுண்ட் கொடுக்குற ஒரே ஆள் நீதாண்டி. இங்க பாரு, வாய மூடாத. ஒண்ணு கட்டிக்க, இல்லைன்னா நல்லா தைச்சிக்க. வா தாக்ஷாயினி. என்னது? என்னாச்சு? பேப்பர்ல நம்ம சம்பந்தப்பட்ட நியூஸ் வரும்னு பார்த்தேன். ஆனா ஆனா ஆதித்யாவை சம்பந்தப்படுத்தி நியூஸ் வந்திருக்கா? அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மகன் ஆதித்யாவும் அவரின் டிரைவர் மகள் பார்வதியும் மாயம். ரகசிய காதலா கொட்டயத்துல போட்டிருக்காங்க. I want complete details now. ஓகே மேடம். தேடுங்க தேடுங்க. என்னது அகிலாண்டேஸ்வரி, பிரஸ் வரைக்கும் நியூஸ் போயிருக்கு. ஆதித்யா அப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, இது ஒரு சின்ன விஷயம். அந்த டிரைவர் மகளுக்கும் அவ அப்பாவுக்கும் ஏதோ சண்டை. அதுல கோச்சுக்கிட்டு அவ லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். வயசு பொண்ணு, பாவம். எதுவும் ப்ராப்ளத்துல மாட்டிக்க கூடாதுன்னு ஆதித்யா தேடி போனான். வேற எந்த பேப்பர்லயும் வராத நியூஸ் இந்த பேப்பர்ல மட்டும் வந்திருக்குன்னா எனக்கு டவுட்டா இருக்கு. விஜயா. எஸ் மேம். என்னாச்சு? இந்த நியூஸ் பேப்பர் 10,000 காப்பீஸ் தான் மேடம் சர்க்குலேஷன் ஆயிட்டு இருக்கு. நீங்க எடுத்து நடத்த முடியுமான்னு ரிக்வெஸ்ட் பண்ணி மெயில் அனுப்பியிருக்காங்க. கேட்டியா தாட்சாயினி? இந்த மாதிரி சீப்பான நியூஸ் பேப்பருங்க தான் சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எழுதுவாங்க. இந்த நியூஸை நம்பி நீ என் பையனை சந்தேகப்படுறியா? ஆண்டி, ஆதித்யா மேலலாம் டவுட் இல்ல. இந்த சின்ன விஷயத்துக்கு ஆதித்யா ஏன் போகணும்? அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நேரா ஐஜிக்கே ஃபோன் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லிருக்கலாமே. ஏமா, ஒரு உயிருக்கு ஆபத்துனா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாம விட்டுருவியா? ஆதித்யாவும் அப்படிதான் போயிருக்கான். உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? மீடியாக்கு என்ன வேணும்? சுட சுட நியூஸ் தான். அகிலாண்டேஸ்வரியின் மூத்த மகன் ஆதித்யா டிரைவர் மகளை ஏன் தேடி போனார், அதானங்க? கேளுங்க. மிஸ்டர் ஆதித்யா, அந்த பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல யாரா கடத்த ட்ரை பண்ணாங்களா? ஹலோ, நீங்க எல்லாம் நியூஸ் எடுக்க வந்தீங்களா இல்ல நியூஸ் கிரியேட் பண்ண வந்தீங்களா? உங்க வீட்ல கல்யாண பேச்சு நடக்குது. இந்த டைம்ல நீங்க டிரைவர் பொண்ணை தேடி போறீங்கன்னா எனிதிங் பர்சனல்? மனிதாபிமானம்மா. உங்க லாங்குவேஜ்ல சொன்னா ஹியூமனைசேஷன் கன்சர்ன். ஆதித்யா பெரிய பிசினஸ் மேக்னெட் மட்டும் இல்ல, ஹீஸ் எ ஜெம் ஆஃப் மேன். நீங்களே நிறைய எழுதிருக்கீங்க. அப்படிப்பட்டவர் ராத்திரியில ஒரு பொண்ணை தேடி போவாரு, நாங்க சந்தேகப்படக்கூடாதா? ஸ்டாப் இட். ஆதித்யாவை சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி
உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்றேன். துரியோதனன் யாராச்சும் நல்லவங்க இருக்காங்களான்னு ஊர்ல தேடி ஒரு தடவை போனானா. அவன் கண்ணில் பட்ட எல்லாருமே கெட்டவங்களா தெரிஞ்சாங்களாம், உங்கள மாதிரி. அதே தர்மர் தேடி போனாராம். அவர் கண்ணில் பட்ட எல்லாருமே நல்லவங்களா தெரிஞ்சாங்களாம், என் ஆதித்யா மாதிரி. என் ஆதித்யாவோட பெருமை எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் மட்டும்தான் சொல்ல முடியும். பல பேர் வேலை பார்க்கிற கம்பெனிக்கு அவன் எம்டி. எம்டினா நாட் ஜஸ்ட் மேனேஜிங் டைரக்டர், a man of dignity. நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் அவன் சைலண்டா இருக்கான்னா அதுக்கு பதில் தெரியாம இல்ல. உங்க யூகத்துக்கெல்லாம் அவனுக்கு பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைச்சுதா. உங்க எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் நான் தரேன். அகிலாண்டேஸ்வரியோட 2வது மகன் அருணுக்கும் தாக்ஷாயணியோட மகள் ஐஸ்வர்யாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம். மூத்த பையன் ஆதித்யா இருக்கும் போது 2வது பையனுக்கு கல்யாணம் அனௌன்ஸ் பண்றீங்களே, ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஆதித்யாவுக்கு பொண்ணு தேடிட்டு தான் இருக்கும். அவன் ஸ்டேட்டஸ்க்கு இன்னும் கிடைக்கல. ஏன் ஐஸ்வர்யாக்கு அந்த ஸ்டேட்டஸ் இல்லையா? ஸ்டேட்டஸ் கண்டிப்பா இருக்கு, ஆனா பொருத்தம் இல்ல. Moreover, all these are our internal family issues. You need to stay within your limits. நியூ கப்பல போட்டோ எடுத்து நியூஸ் ஃபிளாஷ் பண்ணுங்க. அருண், போ. ஐஸ்வர்யா. அம்மா. ஐஷு போ. நல்ல நேரத்துல பூஜை நடக்கலைனாலும் பிரஸ்ஸுக்கே சொல்லியாச்சு. இனி ஊரே மணமக்களை வாழ்த்தும். சீக்கிரமே இவங்க என்கேஜ்மெண்டோட கிராண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். சார் ஒரு நிமிஷம், நிறைய questions கேட்கணும் சார். அந்த சைடு போலாம். எல்லாரும் உள்ள போங்க.